திராவிட முன்னேற்றக் கழகம் 6வது முறையாக ஆட்சி அமைச்சு 4வது ஆண்டை நிறைவு செஞ்சு 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொற்காலம் விரைவில் தொடங்கப் போகிறது. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்ற மே 7க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்தில் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால், செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளால் 7வது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. என்னோட 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார். அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமா சொல்லியிருப்பார் என்பதை நான் ரொம்ப பணிவோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா தலைவர் கலைஞர் இப்பொழுது இருந்தால் என்னவெல்லாம் செஞ்சிருப்பார்னு யோசிச்சுதான் ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுகிறேன், திட்டங்களை தீட்டுகிறேன். தலைவர் கலைஞரின் எண்ணங்கள் தான் இந்த அரசினுடைய செயல்கள். அந்த செயல்களால் விளைஞ்சதுதான் இத்தனை சாதனைகள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன். கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள்.